நாளை சிவாலயங்களில் கோலாகல விழா. கோடி சிவ தரிசன பலன் தரும் அன்னாபிஷேகம். நமக்கு உணவு தரும் சிவனுக்கே அரிசி உணவை அபிஷேகம் செய்து படைக்கும் விழாதான் அன்னாபிஷேகம். நாளை புதன்கிழமை தமிழகம் முழுவதும் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சகல சிவாலயங்களிலும் சாயரட்சையின் போது பரம கருணை கடலாம் சிவபெருமானின் அருவுருவமான லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகின்றது. பௌர்ணமி அன்று சந்திரன் தனது 16 கலைகளுடன் முழுமையான அழகுடன் விளங்குகின்றான். அன்று அவனது கலை அமிர்த கலையாகும். அத்தகைய ஐப்பசி பௌர்ணமி அன்று அறுவடையான புதுநெல்லை கொண்டு அன்னம் படைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானமாக அளிப்பது பெரும் புண்ணியத்தை தரவல்லதாகும். சிதம்பரத்தில் தினமும் காலை 11 மணி அளவில் ரத்தின சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. எனவேதான் இத்தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று சிறப்பித்து பாடினார். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு கவலையே இல்லை. அன்னாபிஷேகத்தன்று சிவபெருமானின் மேனியிலே சாற்றப்படுகின்ற ஒவ்வொரு பருக்கை சோறும் ஒரு சிவலிங்கம் என்று கருதப்படுகிறது. எனவே அன்று அன்னாபிஷேக கோலத்தில் சிவதரிசனம் செய்தால் கோடி சிவதரிசனம் செய்வதற்கு சமமாகும். இதையே சோர்கண்ட இடம் சொர்க்கம் என்றும் கூறுவார்கள். அன்னாபிஷேக கோலத்தில் சிவபெருமானை தரிசிக்க மோட்சம் கிட்டும். சிவன் அபிஷேக பிரியர். மொத்தம் 70 பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்யலாம். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு பலன் உண்டு. பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் சகல காரியங்களிலும் சிவன் நமக்கு வெற்றி தருவார். இத்தகைய அபிஷேகங்களில் ஒன்றுதான் சுத்த அன்னம். சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது அதிக சிறப்புடையதாகும். ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திற்குரிய அன்னத்தால் வழிபடுவது சிறப்பானது. முறையாக சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதால் உலகம் முழுவதும் சுபிட்சமாக விளங்கும் என்று சிவாகமம் கூறுகின்றது. அன்னாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உண்டால் பலன் நிச்சயம் உண்டு என்பது ஐதீகம். அன்னாபிஷேகம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்று தெரியுமா? ஐப்பசி பௌர்ணமி என்று காலையிலே எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். பின் சிவபெருமானின் திருமேனி முழுவதும் அன்னம் வடித்து லிங்கம் முழுவதும் மறையும் அளவிற்கு சாற்றுவார்கள். இது அன்னாபிஷேகம் எனப்படுகிறது. சாயரட்சை பூஜை அன்னாபிஷேகம் கொண்ட பெருமானுக்கு நடைபெறுகிறது. பின் 2ஆம் காலம் வரை அன்னாபிஷேகராக அருட்காட்சி தருவார். 2ஆம் காலை பூஜை முடிந்த பின் அன்னம் கலைக்கப்பட்டு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பொதுவாக அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை ஓடும் நீரில் கரைத்து விடுவது வழக்கம். குறிப்பாக லிங்கத்தின் மீது இருக்கும் அன்னத்தை விடுத்து மற்ற இடங்களில் உள்ள அன்னத்தை எடுத்து தயிர் கலந்து பிரசாதமாக கொடுப்பார்கள். மீதமான அன்னம் திருக்குளத்திலோ அல்லது கடலிலோ கரைக்கப்படும். சிவபெருமானின் அருட்பிரசாதம் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதால் இவ்விதம் செய்யப்படுகின்றது. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயங்களில் சிவபெருமானின் லிங்கத்திருமேனி பேருக்கேற்றாற் போல பெரியதாகியதால் காலையிலேயே அன்னாபிஷேகம் தொடங்கிவிடும். புது அறுவடையான அரிசி மூட்டை மூட்டையாக வந்து குவிந்துவிடும். 100 மூட்டை வரை அபிஷேகத்திற்காக தேவைப்படுகின்றது. உழவர் பெருமக்கள் நெல்லை கோவிலுக்கு இலவசமாக வழங்குவார்கள். அத்தனை அன்னமும் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படும். அவ்வரிசியை கண்டு சமைக்கப்பட்ட அன்னம் கொப்பரை கொப்பரையாக கொண்டு வந்து சிவபெருமானின் திருமேனி மேல் சிறிது சிறிதாக சாற்றப்படும். சிவபெருமானின் திருமேனி முழுவதும் அன்னாபிஷேகமாக மாலை ஆகும். பின்னர் மாலை பூஜைகள் முடிந்து அர்த்தசாமத்திற்கு பின் அன்னம் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் மற்றோர் தலம் குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகில் உள்ள செந்தலை என்னும் தலமாகும். அன்னாபிஷேகத்தன்று பகல் 11 மணிக்கு முதலில் திருநீற்றால் அபிஷேகம் நடைபெறும். பிறகு மற்ற திரவியங்களால் எப்போதும் போல அபிஷேகங்கள் நடைபெறும். மாலை 5 மணிக்கு சிவபெருமானின் திருமேனி முழுவதும் அன்னத்தால் மற்றும் காய்கறிகளாலும் அலங்காரம் செய்யப்படும். பூர்ண அலங்காரத்தில் விளங்கும் எம்பெருமானுக்கு சோடாஷ உபசாரங்களும் சிறப்பு தீப ஆராதனையும் நடைபெறும். இரவு 9 மணி அளவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அன்னாபிஷேக திருமேனியின் மீது பூரண சந்திரன் தனக்கு சாப விமோசனம் அளித்து தன்னை ஜடாமுடியிலே சூடிக்கொண்ட அந்த சந்திரசேகரனை தனது அமுத கலைகளால் தழுவுவான். இத்தலத்தின் சிறப்பு இதுதான். அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட இறைவனை சந்திரன் தனது அமுதத்தரைகளால் தழுவி பூஜை செய்கிறான்.
இவ்வாறு சந்திரன் வழிபடும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சந்தலையில் கூடி அர்த்தஜாம பூஜையில் எம்பெருமானை வழிபட்டு நன்மை அடைகின்றனர். நாளைய பௌர்ணமி அதிக பிரகாசம். அன்னாபிஷேகம் செய்யப்படுவதன் பின்னணியில் மற்றொரு புராண கதை. தட்சனுக்கு 50 பெண் குழந்தைகள். அவர்களில் அசுவதி தொடங்கி ரேவதி வரையிலான 27 பெண்களை சந்திரனுக்கு திருமணம் செய்து தந்தான். சந்திரன் கார்த்திகை ரோஹிணி ஆகிய இருவரிடத்தும் மட்டும் மிகவும் பிரியமாக நடந்து கொண்டான். அதிலும் ரோஹிணியிடம் மட்டும் அதிக நேசம் காட்டினான். மற்ற பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தந்தையான தட்சனிடம் முறையிட்டனர். தட்சன் வெகுண்டு சந்திரனை அழைத்து காரணம் கேட்டான். சந்திரன் செய்வதறியாது திகைக்கவே, இன்றிலிருந்து உனது கலைகள் ஒவ்வொன்றாக தேயக்கடவது என்று சாபமிட்டான். சந்திரனின் கலைகள் ஒவ்வொன்றாக தேயத் தொடங்கின. இதனால் சந்திரன் கைலாசம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி தஞ்சம் கேட்டான். பரமேஸ்வரனும் சந்திரனுக்கு அடைக்கலம் தந்து 3ஆம் முறை சந்திரனை தூக்கி தன் தலைமையிலே சூட்டிக்கொண்டார். சந்திரனை நோக்கி, உன் தவறை உணர்வதற்காக இன்று முதல் உன் கலைகள் ஒவ்வொன்றாக தேவும் பின் வளரவும் அருளினோம். ஆயினும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று மட்டும் உன் பூரண 16 கலைகளுடன் நீ மிளர்வாய் என ஆசிகள் வழங்கினார். அத்தகைய ஐப்பசி மாத பௌர்ணமி புனித நாளில்தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி. எனவே அதனை கொண்டே ஈசனுக்கு அன்னம் செய்து அன்னாபிஷேகம் செய்கிறோம். அன்னாபிஷேகம் செய்வதால் நல்ல மழை பெய்து நல்ல முறையில் விவசாயம் நடைபெறும் எனவும் உணவு பஞ்சம் ஏற்படாது என வேதங்கள் தெரிவிக்கின்றன.